ஹாய் காய்ஸ், ட்ரெயின் நம்பர் 12636 அப்படின்ற வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி மதுரை டு சென்னை ஏசி சேர் காரில் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இந்த வண்டியில் மொத்தமாக 4 அன்ரிசர்வேஷன் கோச்சஸ், ஃப்ரண்ட்டில் இன்ஜின் சைடில் 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் அண்ட் பேக்கில் லாஸ்ட்டாக கார்டு கோச் கிட்ட 2 அன்ரிசர்வேஷன் கோச்சஸ் இருக்குது. அண்ட் C1, C2, C3 அப்படின்னு 3 ஏசி சேர் கார் கோச்சஸ் இருக்குது. அண்ட் D1லேருந்து D12 வரைக்கும் மொத்தமாக 12 செகண்ட் சிட்டிங் கிளாஸ் கோச்சஸ் இருக்குது. அண்ட் பேண்ட்ரி காரும் அந்த வண்டியில் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி காலையில் 6:45 மணிக்கு மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டி சோழவந்தான், திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம் வழியாக மதியானம் 14:15 அதாவது 2:15க்கு சென்னை எக்மோர் போய் ரீச் ஆயிடுது. அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னை எக்மோருக்கு செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் 195 ரூபாயும், அண்ட் ஏசி சேர் காரில் 695 ரூபாயும், அண்ட் அன்ரிசர்வேஷனில் 175 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் வந்து பேண்ட்ரி கார் அவைலபிளாக இருக்கனால டீ, காஃபியோ, ஃபுட்டோ, கூல்ட்ரிங்க்ஸோ, ஐஸ்கிரீமோ எல்லாமே வந்து இந்த வண்டியில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் தாண்டுற வரைக்குமே அப்படியே பையை வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். பட் இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வீட்டிலே வந்து எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி இட்லியும் தக்காளி கூட்டும் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வண்டியில் உட்காந்து சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். என் பேக்ரவுண்டில் பாருங்கள், வண்டி அரௌண்ட் ஒரு 110க்கு மேலே போயிட்டுருக்கும். பட் எந்த விதமான ஷேக்குமே இல்லை வண்டியில். அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வண்டி. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்க்ரீனை இறக்கி விட்டு சின்னதாக ஒரு தூக்கம் போடலான்னு தூக்கத்தை போட்டேன். அண்ட் முழிச்சு பார்த்தா வண்டி சென்னைக்கிட்டே வந்துருச்சு. பட் இவ்வளோ ஸ்பீடாக வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ வண்டியை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி போட்டு நமக்கு பின்னாடி வர்ற நாகர்கோவில் டு சென்னை வந்தே போகிறதுக்கு பார்த்திங்களா, அந்த வண்டியை வந்து த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம வைகை அடுத்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இது தேவையில்லாத வேலை தான். வைகை அனுப்பியிருந்தால் நேராக எப்போயோ உள்ளே போயிருக்கலாம். இன்னும் அந்த டைமிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஷெடியூல் படியே வந்து சென்னை எக்மோருக்கு 2:15க்கு வண்டி உள்ளே வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரெயினில் மீட் பண்ணலாம்.